ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு Buvistutorials. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட், இன்றைக்கி உள்ள ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு தான். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி கல்வி அமைச்சர் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை நடத்தினார். இல்லை முக்கியமாக 2 விஷயம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ப்ரீவியஸ் வீடியோவில் கூட போட்டிருந்தோம். நம்பர் 1, 12th பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோமா, பண்ணால் எந்த மந்த் பண்ணலாம், ஸோ இது மாதிரியான டிஸ்கஷன். ப்ளஸ் 10th மார்க்ஸு allotment எதை பேஸ் பண்ணி, இது மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் இருக்கிறதா சொல்லினாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல +2 பப்ளிக் எக்ஸாம். ஸோ +2 பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அழகான ஒரு வாசகம் யூஸ் பண்ணியிருக்காங்க. +2 பப்ளிக் எக்ஸாம் பற்றி மிகவும் கவனத்துடன் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனத்துடன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம உடனே பப்ளிக் எக்ஸாம் வச்சோன்னா அது நிச்சயமாக குழந்தைங்களோட உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய சூழல் ஆகலாம். சப்போஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலைன்னா அது அவங்கள ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறை சார்ந்த மற்ற அதிகாரிகள் எல்லாருக்கூடையும் ஆலோசனை பண்ணி ஒருத்தரோட ஒப்பீனியன்ஸையும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க எந்த டெசிஷனும் சொல்லலை. நாளைக்கும் நாளை மறுநாளும் ஃபர்தராக மற்ற குழுக்களோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில டிஸ்கஷன் போகுது. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் சிஎம்மோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபைனலாக ஒரு டெசிஷன் விடுவாங்கன்னு நம்பலாம். இல்லை இந்த கவனத்துடன் முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம் கட்டாயம் இருக்குது, பட் இப்போ கிடையாது. ஆக்சுவலாக ஜூனில் சிபிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஜூன் 1st வீக் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னாங்க. நம்ம கவர்மெண்ட்டுமே எக்ஸாமுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது பீக்கில் இருக்கக்கூடிய இந்த கொரோனா சிச்சுவேஷனில் எக்ஸாம் பற்றி இப்போ நினைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் டிஸ்கஷன் போயிருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக மேலேயோ இல்லை ஜூன்லேயோ எக்ஸாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஜூலை 1st வீக் அது மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதை இன்னொரு 2-3 டேஸ் ஆஃப்டர் ஆல் த டிஸ்கஷன் கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2வது பாயிண்ட்டு 10th மார்க் அலாட்மெண்ட் பற்றி. 10th மார்க் அலாட்மெண்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான மார்க்கு எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாமளும் 10th அதே மாதிரி மார்க்ஸை அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், இன்டர்னல் மார்க்ஸ் 20 அப்படியே போட்டுறாங்க. ப்ளஸ் அவங்க ஸ்கூல் லெவலில் வச்ச யூனிட் டெஸ்ட் மார்க், மிட் டர்ம் மார்க்ஸ்னு இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. இதே போல் ஃபாலோ பண்ண போகிறாங்களா மற்ற ஸ்டேட்லேயும், அதை தான் நாமளும் ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது மற்ற மாநிலங்களில் போடுற மார்க்கை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் 12th பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, கவனத்தோட முடிவு எடுப்போம்னு. ஸோ ஃபர்தராக நாளைக்கும் நாளை மறுநாளும் இருக்கக்கூடிய டிஸ்கஷனை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக ஒரு டெசிஷன் சிஎம் வச்சு எடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் பாதர் பண்ணாமல் உங்களோட எய்ம் ஆம்பிஷனை திருப்பி ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் நீங்கள் உங்கள் எய்ம் ஆம்பிஷனில் எப்போவுமே நிற்கணும். ஓகேயா? ஸோ ப்ரிப்பேர் வெல். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.